விதி தனது வேலையை மிக அற்புதமாக செய்ய தொடங்கிவிட்டது. இதற்கு நான் ஒருபோதும் இடம் அளிக்க மாட்டேன். அப்படி சொல்லாதீர்கள் அம்மா. ஆரியப்பு அரசனோ எங்கள் அன்பு கனைகோல நினைத்து மாலாவின் திருமணத்தை மாற்றானுடன் முடிக்க திட்டமிட்டு விட்டார். உத்தரவு கொடுங்கள் அம்மா, உன் இஷ்டப்படி நட என்று. அடுத்த கணமே அரசனது ஆணையை உடைத்தெறிந்து ஆரியமாலை இங்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். வேண்டாம் காத்தவராயா, வேண்டாம். வேதனையோடு கூறுகிறேன். துன்பம் அதிகமாகும் போதுதான் துணிச்சலும் அதிகமாகும். அதற்கு இடமளித்து விடாதே மகளே, இடமளித்து விடாதே. இடமளிக்கவில்லை அம்மா, இடமளிக்கவில்லை. என் இதய தாபத்தை தான் கூறுகிறேன். இனி எக்காரணத்தை கொண்டு தடுத்து கூடாது. போய்வா மகனே என்று ஆசை கூறி அனுப்புங்கள் அம்மா. எப்படியடா கூறுகிறேன்? எல்லையற்ற துன்பங்கள் உன் வரவிற்காக எதிர்பார்த்து நிற்கும் போது போய்வா மகனே என்று நான் எப்படியடா கூறுவேன்? அம்மா, என் கண்ணீரை காணிக்கையாக்கி உங்கள் காலிலே வேண்டும் என்று கேட்கிறேன். என் காதலுக்கு வேறு போடாதீர்கள், அன்பில் கணை கூறாதீர்கள். கண்ணை காத்தவராக நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் என் இதயத்தை சென்றட செய்கிறது. வேண்டாம் மகனே, வேண்டாம். அவனை மறந்துவிடு அம்மா. அதை விட என்னை மடித்து விடு என்று சொல்லுங்கள். அடுத்த கடமை செய்து முடிக்கிறேன். அம்மா, இனி நீங்கள் என்ன சொன்ன போதும் என் உள்ளம் ஏற்காது. நான் நினைத்த காரியத்தை செய்தே முடித்தேன். இது விஷயத்தில் அகிலமே எதிர்த்தாலும் ஆரியமாலையை சிறை எடுக்காது. பிறகு இது சத்தியம். உன் இஷ்டப்படி எங்கு வேண்டுமானாலும் போ. மாதாவின் மனதை நோக்கச் செய்த எந்த மகனும் வாழ்வோடு வாழ்ந்துவிட முடியாது. தாயின் வார்த்தைகளை தட்டி போகும் நீ உனக்குற்ற சகல சக்திகளையும் இழந்து தாயே தாயே என்று தன்னிலை மறந்து கதறப் போகிறாய். காத்தவராயா, நீ கதறப் போகிறாய். பிரபு சக்கரதாரி, இனி நீதான் எனக்கு அருள் புரிய வேண்டும். பெற்றதாய் கைவிட்டாலும் உற்ற துணை நீயே என்று உறுதியோடு வந்திருக்கிறேன். எப்படியும் என் ஆரியமாலையை சிறையெடுக்க இந்த அடிமைக்கு ஆகியோருட பிரார்த்திக்கிறேன். என்னை அவளே கரைச்சாரு. உன்னை எங்கேயும் வலை போட்டு தர்றது? வீட்டுக்கு போனா இப்பதான் யாராவது போயிட்டேன்னு சொன்னாங்க. அங்கிருந்து இங்க இருந்து எடுத்து ஒளியாரா? என்ன அந்த விசேஷம்? இளவரசனுக்கு கல்யாணம். நிஜமாவா? நிஜம்தாங்க. அதுக்காகத்தான் இளவரசி அம்மாளுக்கு சடங்கு வளையல் போட சேனாதிபதி ஐயா ஒண்ணு கூட்டு வர சொன்னாரு. இது நாங்க ஆச்சரியமா இருக்குது. இளவரசிக்கு கல்யாணம்னா இந்த நாடே சந்தோஷத்துல ஆடணும். ஆமா, ஏன் இவ்வளவு ரகசியமா செஞ்சு போட்டாங்க? மாப்புள்ள ஆறு இந்த நாட்டு சேனாதிபதி அடையாளம் வர இதை காட்டணும்னு அந்த கொள்ள விடுறாங்க. சரிங்க, நீங்க போங்க. நான் சாமி கும்பிட்டு போட்டு நெடுக வீட்டுக்கு போய் இளவரசிக்கு பிடிக்கிற மாதிரி ஒஜத்தி வலையெல்லாம் எடுத்துட்டு வர்றேன். சரி சரி, சீக்கிரம் சரி. எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சொன்ன. பிடிவாதம் செய்யாத மாலா. அரசர் வந்து பார்த்தா ஆபத்து எங்களுக்கு தான். நெளியும் மீனின் வேதனை வலைக்கு எங்கே தெரிய போகிறது. உலகில் பெண்ணாக பிறப்பதே பாவம். அதிலும் அரச பரம்பரையில் பிறப்பது அதை விட மகா பாவம். அம்மா அம்மா, இளவரசி அம்மாவுக்கு சடங்குகளை கூட சேனாதிபதியா செட்டியார் அனுப்பிட்டாரு. வாங்க செட்டியாரே வாங்க, உங்களுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். வந்துட்டேன். நாலு கிழமையும் நல்லா சேர்ந்துதான் வந்திருக்கு. சடங்குக்கு தேவையில்லை சகல விதமான வளையலோட வந்திருக்கேன். என்னமா இது? இளவரசியம்மா கண்ணு கலங்குது. கல்யாண நேரத்துல கல்யாண பொண்ணு கண்ணு கலங்கலாமா? வர்ற மாப்பிள்ள யாரு? இந்த நாட்டு சேனாபதி. அழகுல அதிர்வ, வீரத்துல வில்லு செய்ய கத்தி எடுத்துக்கிட்டு சுத்தினா முறவு எங்க தேவையில்லை. இதெல்லாம் உனக்கு எதுக்கு? அந்த வேலையை முடிச்சுட்டு போகாம பின்ன சும்மாவா போற? நீங்க போய் இம்புட்டு அருவம்புல்லு, 3 கணக்கு தண்ணி, 2 குத்து வழக்கு, ஒரு தூவ கலசம் எல்லாம் கொண்டாங்க. போகும். இதெல்லாம் எதுக்கு செட்டியாரே? சடங்கு வளையல் போடுறேன் நான். சடங்கு வளையல் அந்த சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் வளையல் போடணும். சரி, நீ போய் 3 கணக்கு தண்ணி, நீ அருவம்புல்லு, தூவ கலசம், நீ தூவ கலசம், நான் குத்து வழக்கு, நீ குத்து வழக்கு, நீ சாம்பிராணி, நீ களிமண், நீ உப்பு மஞ்சள் மஞ்சள் இதோ நான் போய் பண்ண மாலா. உன் நிலையிலிருந்து உன்னை சிறையெடுத்து போகவே இங்கு ஓடோடி வந்தேன். அன்பே, நீங்கள் எப்படியும் வருவீர்கள், எனது இன்னல்களை தீர்த்து இன்பம் தருவீர்கள் என்று எதிர்பார்த்துதான் காத்திருந்தேன். உன் உள்ளம் எனக்கு தெரியாதா மாலா? நாம் சீக்கிரம் இங்கிருந்து போய்விட வேண்டும். வாங்க வாங்க பொண்ணுகளா, வாங்க பொண்ணுகளா. மஞ்சளா, தண்ணி, விளக்கு, யார் களிமண்ணு?
களிமண்ணு களிமண்ணு வை 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 கல்யாண பொண்ணுக்கு தோல் பொண்ணு யாரு தோல் பொண்ணு நீதான் தோல் பொண்ணு உட்காரு முதல்ல உனக்கு வளையல் போட்டுக்கிட்டு அப்புறம் கல்யாண பொண்ணுக்கு வளையல் போடணும் உட்காரு உட்காரு பொண்ணு வாட்டமா தட்டிக்கிட்டு போக பாத்தியா? அடே முறமாப்பட நான் இருக்கிற வரையில அவனை யாருக்கும் சொந்தமாக்க விட மாட்டேன். இன்னைக்கு 2ல 1 பார்த்துட்டு தான் மறுவேலை. கொண்டா காட்டி அவர்தான் என் தெய்வம், அவர்தான் என் அன்பின் தருவன், அவர்தான் அப்பா எனக்கு சகலமும். அப்பா என்ன நெஞ்செழுத்தம்? அப்பா அப்பா நீ அந்த ஒளி உனக்கு இல்லை. பெற்ற தந்தையை அவமான படுகொலையில் ஆழ்த்திவிட்டு அந்நியனோடு ஓட நினைத்த நீராஜன் மகள் இதையன் காண்கிறேன். உன் கண்ணின்பாகவே அவனை என்ன செய்கிறேன் பார். வினயங்கள் இந்த பாதகனை பொசுக்குங்கள் கண்களை கொடுங்கோலோச்சும் கொத்தனமே, நீ எனது கண்களை பொசுக்கி விடலாம், ஆனால் எனது கருத்தை பொசுக்க முடியாது. உனது உடைவானால் எனது உடலை சிதைத்து விடலாம், ஆனால் எனது உறுதியை சிதைக்க முடியாது. அதையும் பார்த்து விடலாம். அவர் என்னுடைய தண்டனை எனக்கு அல்லப்பா. நான் தான் அவர் அகத்தை மயக்கி காதலை வளர்த்து, நான் தான் அவர் உள்ளத்தை வசப்படுத்தி இந்நிலைக்கு வருத்தினேன். குற்றவாளி கூண்டிலே நிற்க வேண்டிய அபராதி நான் தான் அப்பா. எனக்கு தண்டனை அளிங்களப்பா, எனக்கு தண்டனை அளியுங்கள். சமயத்தோட அதோ பா. காவலாக்களே, உங்களுக்கு உள்ளமில்லை. என் நிலை கண்டு உன்னெஞ்சமுமா நெகிழவில்லை.
கெஞ்சி கேட்கிறேன். இதயம் இறங்கி என் அன்பு தெய்வத்தை காப்பாற்ற மாட்டாயா? இளவரசியாம் இளவரசி, சத்திரிய வம்சத்துக்கு இருக்கு தெளித்தந்த நீயா இளவரசி? நடக்கட்டும். அப்பா அப்பா அப்பா, அவருக்கு அனுபவ வேணும், ஆபத்து நேருமானா? பிறகு என்னை நீங்கள் பார்க்கவே முடியாது. உங்கள் எதிரிலேயே என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். விட்டு விடுங்கள் என்னை. மீண்டும் குட்டித்தால் நகர்ந்தும் பார்க்க மாட்டேன். விட்டு விடுவேன். மாலா 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 மாலா, விட்டு விடுங்கள் என்னை, விட்டு விடுங்கள். உங்கள் கரம் பட்டாலே என் உடல் கனலாய் தகிக்கிறது. என் உயிர் நீங்கும் தருணத்திலாவது என்னை தடுத்து நிறுத்தி சித்திரவதை செய்யாது. என் பிரபுவின் பாதங்களை அணுகவாது உதவுங்கள். மாலா விட்டு விடுங்கள் என்னை. மாலா மாலா, தொடாதீர்கள். மாலா, சுவாமி, மாலா, எனக்காக வருந்த வேண்டாம். இந்த அவலைக்காக நீங்கள் பட்ட துன்பம் போதும். இந்த ரத்த வெறியர்களிடமிருந்து எப்படியும் தப்பித்து போய்விடுங்கள் பிரபு, போய்விடுங்கள். மாலா, என்னால் உங்களுக்கு ஏற்பட்ட இன்னலுக்கு பிராயச்சித்தமாக உங்கள் பாதங்களை என் கண்ணீரால் கழுவி மன்னிப்பு கேட்டால் என் மனம் நிம்மதியடையும். அதுவரை என் உயிர் எங்களை நீங்கள் என் உயிருக்காக போராடி உன்னுடைய உயிரையே மாய்த்துக் கொண்டாயே. ஐயோ, இனி நான் என்ன செய்கிறேன்? இதை எப்படி சகிப்பேன்? எவ்விதம் பொறுப்பேன்? மாலா மாலா, உன் உடலில் இருந்து சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும் பழி வாங்கி விடுகிறேன். இந்த பாதகர்களின் பிணங்களை உனக்கு பாதகாணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். இந்த தரைக்கல்களின் தலைகளை வெட்டி வீழ்த்தி மலைகளாக குவித்து விடுகிறேன். பார்த்து விடுகிறேன் படைபலத்தை, வைத்து விடுகிறேன் வீரர்தம் கூட்டத்தை. மாலா 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 மாலா. பயப்படும்படியாக எதுவுமே நேராது மகாராஜா. ரத்தம் மிகுதியாக விரயமாகிவிட்டதால் மூர்ச்சையாகிவிட்டார்கள். இன்னும் சிறிது நாழிகைக்குள் தெளிந்துவிடும். மகாராஜா மகாராஜா, அந்த மூர்த்தியின் அட்டகாசம் முன்னிலும் பன்மடங்கு அதிகரித்து விட்டது. இளவரசியார் இறந்துவிட்டா கருதி மிருகப்படத்தோடு நமது படைகளை அழித்துவிட்டு எப்படியோ தப்பித்து விட்டாங்க. விடாதீர்கள் அந்த விரோதியை. நமது அரமனை சேவைகள் அத்தனை பேரை வாழ்த்துக் கொண்டு போய் அவரை கட்டி நிறுத்துவார்கள் அந்த தோட்டலை. இளவரசி உயிரோடு இருக்கும் விஷயம்
யாருக்கும் தெரிய வேண்டாம், மர்மமாகவே இருக்கட்டும். மன்னன் மகளா மறந்து விட்டாள். அதே அம்மா, சேத்தன் அதை கண்டு சகிக்காத ஆவேசம் ஒண்ணும். காத்தனுக்கு கோபம் வந்தால் அவனையே அழிந்து விடுவே. அதே அம்மா, அதே ஆரை கண்டாலும் வெட்டிக் கொள்ளணும், குத்திக் கொள்ளணும். அவருடைய வீடு குளத்தை இடிச்சு பொடிச்சு தூளாக்கி ஆரியபுரத்தில் எவ்விடம் நோக்கியாலும் ஒரே துக்கம். ஐயோ, சேத்தன் ஈ பலம் எவ்விடம் வந்தோம். ஒருவரை பிடிக்க ஓராயிரம் வீரர்கள், அவரை பிடிக்க மன்னனே, நீ யாரை பிடிக்க ஆட்களை ஏறினாயோ அவனே இதோ வந்திருக்கிறேன். பிடிங்கள் இந்த அக்கிரமக்காரனை. நீங்கள் இழைத்த அநீதியை பாதுகாக்க காவலர்கள் வேறா? ஆத்தரிக்கும் அணைகளை அணையிட்டு தடுக்க நினைக்கும் அத்தனே இனி எதிரிலிருந்து தப்பவே முடியாது. ஆணையிலே சிக்கிய கருவும் வலுவரிடம் சிக்கிய புறாவும் அழிந்தே தீரும். மத்த உள்ளம் படைத்தனி உயர்குலத்து பெண்ணுடன் ஓட நினைத்து ஓடினோம். மதபேதம் என்னும் மந்தியும் சம்பிரதாயம் என்னும் சாரையும் ஆச்சாரம் என்னும் குக்கரும் அறிவத்த முறையிலே எங்களை விரட்டியது. ஓடினோம். மதபேதமற்ற மக்களை நோக்கி ஓடினோம். உண்மை இன்பத்திற்கு உயர்ந்ததும் உள்ளங்களை நோக்கி ஓடினோம். அறநெறி நிறைந்ததும் சமத்துவம் இழிந்ததும் தூய உள்ளம் உழைந்ததுமான மாநிலத்தை தேடி திசையங்கு ஓடினோம். திக்கட்டு ஓடினோம். ஓடிய பாதையிலே ஓடமிட்டது ஜாதிவெறி, தடுப்பு நிறுத்தியது தன்மையற்ற வேதம், இதயமற்ற இளவரி ஈட்டிக் கொண்டு தாக்கியது, கண்ணற்ற முறையிலே கத்தி வந்து பாய்ந்தது. வாழ வேண்டிய நான் மீண்டு விட்டேன், ஆனால் மீள வேண்டிய அவள் மாண்டு விட்டாள். குறுகிய அறிவுடன் மதத்தை பற்றி விளக்கம் கூறும் அறிவுரையை நிறுத்தும் வார்த்தைகளை. கொற்றவன் வடிவிலே வந்த கோர அரக்கனே, மதத்திற்காக நீ செய்த மாநில சேவையை மாலையிட்டு வரவேற்க அவர்களோடு மாமனோடு காத்திருக்கிறது. போ, தொலைந்து போ. காத்து நிற்கும் அவர்களோடு அன்பர்களின் காணிக்கைகளை பெற்று காலத்திலே போய் காலம் கடந்து. அம்மா, நானா நீதியற்ற செயல் புரிகிறேன். ஆரியபுரத்து வீதிகளிலே உயிரற்று வீழ்ந்திருக்கும் பிணங்களை கேள். அது கூறும் உன் அநீதியை. அழகிய மாளிகைகள் இழுத்து தூள் தூளாக்கப்பட்டு அரைகுறையாக நிற்கும் தூள்களை கேள். அது கூறும் உன் அகராமச் செயலை. இரக்கமற்ற உன் அரக்க குணத்தால் அழிந்த ஆத்மாக்களுக்காக அவளைகள் பெருக்கும் கண்ணீரை கேள். அது கூறும் உன் அக்கிரமச் செயலை. அம்மா, மகனை இழந்த மாதம், மணவரை பறிகொடுத்த மறை, தந்தையை இழந்த தலையல், ரத்தம் புரண்டோடும் ராஜவீதி, இவைகள் போதாதா உன் நீதியற்ற செயலை நிரூபிக்க? போதாது. பொங்குமணி விஜயத்திற்கு எதுவுமே போதாது. மதத்தால் நாசுத்த இவன் அங்கத்தை அனுமதியாக தீர்த்தறிந்தால் ஆத்மா காட்சி அடையும். ஒருவன் ஆத்ம சாந்திற்காக ஆயிரக்கணக்கான மக்களை அழைத்ததோடு இல்லாமல் அவற்றையும் அழைக்க துணிந்தாய். ஆண்டவனில் கடித்த மக்களை பரிமாறிக்கும் கொற்றவனையால் கொலை துணிந்தாய். கொற்றவன் இவனால் கொற்றவன், மாசத்த காதலை மறிய செய்த இவனால் கொற்றவன். அத்தவனே அம்மா, அத்தவனே. நெறி தவறி வெறிபிடித்த ஒரு செயலால் ஏற்பட்ட பாவம் 7 பிறவிகளுக்கும் தீராது தொடர்ந்து விடுமே. கொற்றவனுக்கு இழைத்த தீங்கு பெற்ற தந்தைக்கே இழைத்ததாயிற்று. சாந்திகொள் காத்தவராயா, சாந்திகொள். நீ காதலித்த ஒரு ஜீவனுக்காக தூதராக ஏதுமற்ற எத்தனை ஜீவன்களை பலியாக்கினாய். இதனால் நீ அடைந்த இதய சாந்திதான் என்ன?
விவேகமற்றவன் விபரீத வெறி ஆட்டத்தால் மாண்டுவிட்ட மலர்கொடியால் மீண்டு விட்டாரா? இல்லையே இல்லையே அம்மா. உனது மாண்பற்ற செயலிலே மடிந்து விட்ட வீரர்களால் தகர்ந்து விட்ட காவல் மீண்டும் தழைத்து விட்டதா? இல்லையே 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 அம்மா. என் ஆனந்தம் அழிந்து நான் அனாதையாகி விட்டேனே அம்மா. அழிந்த ஆனந்தம் அவர்களை கொள்வதாலோ அவரை மக்களை அழைப்பதாலோ நீ அடைந்து விட முடியுமா? முடியாதுதான் அம்மா, முடியாதுதான். ஒரு உயிருக்காக பல உயிர்களை பழித்தீர்த்தாயே, இந்த அக்கிரமத்துக்கு அவனை பொறுக்குமா? அவனையே படைத்த ஆண்டவன் தான் அனுமதிப்பானா? ஐயோ அம்மா, நீங்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் என் அங்கத்தை அனலாய் தகிக்கிறதே தாயே. என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், என் அன்பு கரசி ஆரியமானை மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், இது ஒரு உயிருக்கும் இடம் செய்ய மாட்டேன். இது சத்தியம். காத்தவராயா, காத்தவராயா, காத்தவராயா. மகனே, எவரிடம் அதிக பாசம் வைக்கின்றோமோ அதை ஆண்டவன் பறித்துக் கொள்கிறான். சுகதுக்கங்களை சமமாக கருதும் உணர்வு எவனுக்கு இருக்கிறதோ அவன் ஞானியாகி விடுகிறான். இன்ப துன்பங்களை என்முகத்தோடு ஏற்க இதயத்தை சித்தப்படுத்திக் கொள் மகனே, இதயத்தை சித்தப்படுத்திக் கொள். கொண்டு போகிற அந்த கல்லஞ்சரை என்னை பற்றி கவலைப்படாதீர்கள். குமரும் எரிமலையாகிவிட்ட என் நெஞ்சம் மரணத்தை ஏற்க சித்தமாகிவிட்டது. என் கண்வழி சென்ற அமர உலகத்திற்கே நானும் போகிறேன். அதற்கான தண்டனை என்னவென்பதையும் அமைதியோடு கேட்டீர்கள். உண்மை அன்போடும் ஒருவிட்ட உள்ளத்தோடும் திரு ஜீவன் எடுத்த கோலயத்திலே வாழ நினைத்தது குற்றமானால் உன்னத்தம் நிறைந்த இந்த மண்ணிலேயே என் செங்குருதி தோயட்டும். அந்த செங்குருதி இந்த மண்ணில் மட்டுமல்லாது உங்கள் உள்ளத்திலும் பாயட்டும். அதன் ஒவ்வொரு அணுவும் உண்மை என்ன என்பதை உலகினருக்கு உணர்த்தட்டும். குற்றமற்ற காதலர்கள் என்ற நற்குரல் இக்குவலயம் என்று ஒலிக்கட்டும். ஒழியட்டும் மதப்பிடி, அழியட்டும் ஜாதி மதம், மலரட்டும் புத்த முது கொள்கைகள். இந்த அவரைக்கு மனமிறங்கி அபயமளிக்க மாட்டீர்களா? உற்றார் ஒருமுறை யாரும் இன்றி நீதி வழமா கொற்றவன் நீரே என்று நம்பி பெற்ற மகனின் உயிருக்காக பிச்சை கேட்க வந்திருக்கிறேன். அபயமணியுங்கள் பிரபு. சிறுமதியால் சிறுவனை இழைத்த பிழை பொறுத்து சீற்றத்தை மறந்து என்னை தேற்றுங்கள் அரசே. முடியாது. அரக்க செயலுக்கு அபயமளிப்பது அரச தர்மத்திற்கே இருக்கு. நெறிமுறையாவும் குறையின்றி கற்றுணர்ந்த கருணையின் காவலனே, திக்கெட்டு தனித்து வருந்தும் என் துயர் கண்ட இடர் நீங்க இரக்கம் காட்டுங்கள் பிரபு. இதே ஒத்த செயலுக்கு இரக்கம் காட்டுவது எரியும் தீயில் எண்ணெய் எடுவது போல்தான். நீதிமுறைக்காக தனது உடலையும் உயிர் போன்ற மகனையும் மாண்போடு ஈந்து அறங்காத்த நாட்டிலே உதித்த அற உருவே சித்திரவதைப்படும் என் மகனுக்காக சிந்தை இறங்கி ரட்சியுங்கள் பிரபு. இரட்டை விரட்டாத விளக்கு, சமயத்தில் உதவாத ஆயுதமும், அழுகுறல் கேட்ட மனமிறங்கா மன்னதும் மாநிலத்தில் இருந்து புண்ணியமில்லை என்பதை தாங்கள் அறியாததா? போதும் சோதனைகள். அதர்வம் செய்தவனை அபயம் தந்து ரட்சிப்பது, ஆழகால விஷத்தை அமர்வமென நினைப்பது அறிவற்றவர்களின் செயல்கள். அநீதி, அக்கிரமம், அதர்வம் இவைகள் யாரும் ஒழிக்கப்பட வேண்டிய காரியங்கள். எது அநீதி, எது அதர்மம், எது அக்கிரமம்? அநீதி தாண்டவாடும் அரசு பிரஜைகளே, ஆண்டவன் மேல் ஆணையிட்டு கேட்கிறேன், நீங்களே கூறுங்கள். என்னுடன் குற்றவாளியா? உலமென்ற நலமற்ற சொல்லை குழி தோண்டி புதைக்க நினைத்த என்னகனா குற்றவாளி? அன்பும் பண்பும் நிறைந்த அகத்தோடு அரசனது மகனை காதலித்து இருவரும் ஒருவனமாக இணைந்து வாழ நினைத்த என்னகனா அதர்மக்காரன். ஜாதி மத பேதங்களுக்கு முடிவு கட்ட எண்ணி எதிர்த்த எண்ணற்ற துரோகிகளை மன்னிக்கவே ஆக்கி மாறாவின் சொல்லிற்காக செயலற்று நிற்கும் என்னகனா அதர்மக்காரன். கூறுங்கள் மக்களே, கூறுங்கள். குற்றம் இருந்தால் நானே என் மகனை விட்டு வீழ்த்துகிறேன். தர்மமற்ற செயல் புரிந்த மகனை தாயை விட்டு வீழ்த்தினாள் என்ற பேராவது தரணியில் நிறைக்கட்டும். அரச தண்டனை அவமதித்த குற்றத்திற்காக இவனை இழுத்துச் சென்று சிறையில் அடையுங்கள். நீதியின் கண்களை நிரந்தரமாக மூடிவிட்டோம் என்று கனவு காணும் கொற்றவனே, நான் நினைத்தோம் என் வலிமை வீடு கொண்டோம். காத்திரது கரத்தாலேயே உன் சிரத்தை கொய்ய செய்த அரசை நிலைநாட்டுவேன். காத்தவராய்
சுவாமி 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 சக்தி, உனது மாயத்திரை விலகி யுகத்தை விட்டு பரத்தை அடைவாயாக. பிரபு, எங்கே நமது கார்த்தவராயன்? அதோ. നിങ്ങളുടെ ആശ നിറവേറി, ഞങ്ങളുടെ ആശ നിറവേറിയിട്ടില്ലല്ലോ ചേട്ടാ. ഞങ്ങൾക്ക് ഒരു ആൺകുട്ടി ജനിക്കുമ്പോഴും ഒരു വരം തരണം. നിങ്ങളുടെ പേരാണ് വെക്കുന്നത്. வேண்டாம், பெண் குழந்தைதான் வேணும். அதுக்கு காக்காயின்னு பேர் வைக்கணும். പിന്നെ